ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் வீடியோவுக்கு பதிலாக சண்டே லஞ்சுக்கு நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் சண்டே என்னென்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். வெள்ளை சாதம், சங்கரா மீன் குழம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நிறையா போட்டு தேங்காய் ஊற்றாமல் நல்லெண்ணெய் ஊற்றி செய்த சூப்பரான மீன் குழம்பு, சங்கரா மீன் ஃப்ரை, நிறைய மசாலா பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்டியான மீன் ஃப்ரை. மீன் ஃப்ரை சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி அது ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் ரசம், மிளகு, சீரகம், பூண்டு, தனியா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை எல்லாம் போட்டு புளியெல்லாம் போட்டு செய்த சூப்பர் டேஸ்டியான ரசம், தயிர் சாதம், நிறையா தயிர் ஊற்றி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெள்ளை சாதம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வரமிளகா போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சூப்பர் டேஸ்டியான தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வாழைப்பூ ஊறுகாய் வீட்டில் நானே ரெடி பண்ணேன். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஊறுகாய் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபி நீங்களும் டேஸ்ட்டாக நிறைய ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க. அந்த ரெசிபிஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மட்டும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.